தற்போதைய அண்மை செய்தியாக காவல் அதிகாரி வெள்ளதுரை முருகன் என்பவரை என்கவுண்டர் செய்ததற்கு எதிராக அவரது தாயார் தொடர்ந்த வழக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, மதுரையில் நடைபெற்ற என்கவுண்டர் வழக்கு தொடர்பாக வெள்ளத்துறை மீது நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தற்போது வாதங்கள் எல்லாம் கேட்டிருந்த பிறகு ஒத்திவைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த 2010ஆம் ஆண்டு என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இது தொடர்பான வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். எனவே காவல்துறை உரிய விதிகளை பின்பற்றாமல் இந்த என்கவுண்டரை செய்திருக்கிறது என்பது தொடர்பாக அந்த மனு குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், என்கவுண்டர் செய்த வெள்ளத்துறை மற்றும் அவருடன் இருந்த ஆய்வாளர் இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வரும்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றவில்லை. போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட காவலர் மீது 302 கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் இதனை அவர்கள் பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த என்கவுண்டர் தொடர்பாக குற்றவியல் நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும், ஆனால் வருவாய் கோட்டாட்சியர் தான் இதில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் என்பன போன்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே சட்டவிரோதமாக முருகன் என்பவர் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை நிலை வெளிவராது. எனவே இதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் தரப்பில் தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே அரசு தரப்பில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி காவல்துறையினரை கொலை செய்ய முயற்சித்த போதுதான் தற்காப்புக்காக அந்த ரவுடி கொல்லப்பட்டிருக்கிறார், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இதில் சட்டவிரோதமாக எந்த செயல்களும் நடைபெறவில்லை என்று அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை வாதமாக முன்வைத்திருந்தார். இந்த நிலையில இரு தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி இந்த வழக்கு மீதான தீர்ப்பை தற்போது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.